சிம்பு தான் ப்ராப்ளம் பண்ணுவார் எல்லா படத்துக்கும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் சேதுபதி நல்லதாக கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து சரி படத்துல இருந்து எடுத்துருவோமா விஜய் சேதுபதிங்கிற அளவுக்குலாம் அரசன் படம் கெட்டப் இல்லை. அது ரஜினி சாரோட நடிகை ஜெயிலர் 2 அந்த படத்தில் வர கெட்டப் தான் அது. அதுல வந்து வீணு பார்வதியை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா? உண்மைதான். கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி கூட அடுத்த படத்தில் அந்த வியானா ஜோடியா பண்ணுறதா ஒரு தகவல் வந்து விஜய் சேதுபதி கூட எஸ் ஏன் அரோராவே பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நயன்தாராவே பார்த்தீங்கன்னா சத்தியம்ன்ற ஒரு படத்தில் வந்து கிளாமர் சாங், படத்துக்கு ஒரு சம்பளம், அந்த சாங் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு சம்பளம். ஜெயிலரில் பண்ண தமனா அஸ்வத் மாரி டைரக்ஷனில் சிம்பு ஹீரோ, பிர்லன் தாகூர் ஹீரோயின். அது ஏப்ரல் 14 ஷூட்டிங் ஆரம்பிக்கும். பழைய மன்மதன் வல்லவன் சிம்புல நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ அதை தான் சிம்பு பார்க்க விரும்புகிறார். ஸோ அதனால தான் இப்போ வீட்டில் கூட பொண்ணு பார்க்க சொல்லிட்டாரு. பொண்ணு பார்க்குறது ஆரம்பிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு படம் பண்ணும்போது பிர்லான் தாகூரை தான் கமிட் பண்ணாங்க. தனுஷோட கொஞ்சம் பழக்கத்தில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில். இந்த பசங்களுக்கு லைஃப்பை பார்க்குறாரு. ஏன்னா இப்போ அவருடைய பயண யாத்திராவை வந்து ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாரு அவரு டைரக்ஷன். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். அரசன் படம் சிம்புவோடது ரசிகர்கள் எல்லாம் தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ வரும்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு சிம்பு அரசனுக்கு வெயிட் பண்றாங்களோ அதே போல விஜய் சேதுபதியோட வில்லன் ரோலை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னடானா விஜய் சேதுபதி பண்ணல, நிறைய இஷ்யூ இருக்கு, அதனால விலகிட்டாருன்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது உண்மையா? இல்லை விலகலைப்பா, அது கன்ஃபார்ம் தான். அதில் ஒன்று மாற்றம் இல்லை. அவர் விஜய் சேதுபதி ஒரு 5-6 படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கனால டேட் கொடுக்க முடியல அவர்னால. ஸோ சிம்பு தான் ப்ராப்ளம் பண்ணுவார் எல்லா படத்துக்கும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே சிம்பு பேசாமல் உட்காந்துருக்காரு சைலண்டா. என்ன வெற்றிமாறன் சார் டேட்டு பூரா வேஸ்ட் பண்ணுறீங்களான்னு மாதிரி சும்மா காமெடி பண்ணிகிட்ருக்காரு. பட் இவருனால ப்ராப்ளமே இல்லை. விஜய் சேதுபதினால தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து சரி படத்துலேருந்து எடுத்துருவோமா விஜய் சேதுபதிங்கிற அளவுக்குலாம் ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் இந்த கேரக்டருக்கு விஜய் சேதுபதி தான் நல்லா இருக்குன்னு சொல்லி சிம்பு ப்ரெஷர் பண்ணிட்டார். ஏன்னா நீங்கள் வந்து வில்லனாக விஜய் சேதுபதி பண்ணி எத்தனை படங்கள் நீங்கள் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மாஸ்டர் படம், பேட்டை ஹிந்தியில் பண்ணியிருப்பார், ஒரு உப்பனான்னு ஒரு படம் வந்து தெலுங்கில் மிரட்டியிருப்பார். ஸோ இந்த கேரக்டருக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கும்போது தான் ஓகேன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. இப்போ வரக்கூடிய பிப்ரவரி 16ஆம் தேதி அதுலேருந்து விஜய் சேதுபதி ஃபுல்லாக டேட் கொடுத்துட்டார். 16லேருந்து செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம சென்னை வலசரவாதத்தில் செட்டு போட்டிருக்காங்க, நார்த் மெட்ராஸ். அங்கே தான் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. இல்லை கேன்சல் பண்ணல, விஜய் சேதுபதி வந்து நடிக்காமல் போகல. சிம்புவும் விஜய் சேதுபதி சேர்ந்து நடிக்கக்கூடிய செகண்ட் ஷெடியூல் ஃபுல்லாக ஆகும்போது 16ஆம் தேதி. அதுக்கு பதிலாக தெலுங்கு ஆக்டர் யாரோ கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்க போகிறாங்க, அவர் வந்து ரொம்ப கால் ஷீட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ கன்ஃபார்ம் தான் அவர் நடிக்கிறதுல எந்த ஒரு இது ப்ராப்ளம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது. ஏன்னா தெலுங்கில் வந்து நம்ம பூரி ஜெகநாதன் படம்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், டேட்ஸ் கொடுக்கும்ல அவரால். அது ஒரு சிக்கல் இருந்தது. ஆனால் இந்த கேரக்டரை இழப்பதற்கு விஜய் சேதுபதி விரும்பலை. நான் பவர்ஃபுல் ரோல் அதில் அரசன் படத்தில். சிம்பு வந்து விஜய் சேதுபதி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். எப்போவுமே ஒரு ஹீரோவுக்கு ஒரு வெயிட்டான ரோல் தான் நல்லாயிருக்கும். இப்போ விஜய் சேதுபதிக்கு வந்து ஹீரோ இமேஜும் இருக்குது, வில்லன் இமேஜும் இருக்குது. அப்போ இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது தான் வெற்றிமாறன் வெயிட் பண்ணார். வெற்றிமாறன் ப்ரெஷர் தான் ஓவராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வெளில போகணுன்னு பார்க்குறாரு அவர். பட் ஒன்று விஜய் சேதுபதி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு தான் இப்போது ஒன்றும் இல்லை, தெலுங்கு வில்லன் வரல, எந்த லாங்குவேஜ்லையும் வரல. விஜய் சேதுபதி தான் 100% கன்ஃபார்ம் பண்ணுறாரு. 16லேருந்து ஷூட்டிங். சார் இதை தாண்டி பிக் பாஸ் இப்போதான் முடிஞ்சிச்சு. அதில் சில கெட்டப்பில் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாச்சு. அது மீச நேராக விட்ட மாதிரியான கெட்டப்லாம் வந்துருந்துச்சு. அதை பார்க்கும்போது அவர் ஒரு பதில் கொடுத்துருந்தாரு, இது வந்து சினிமா கெட்டப் அப்படின்னு. அப்போது அது அரசன் படத்தோட கெட்டப்பா அப்படின்ற மாதிரிலாம் கன்ஃபியூஷன் ஏற்பட்டுச்சு. அதுக்கு அந்த கெட்டப் தானா? அரசன் படம் கெட்டப் இல்லை, அது ரஜினி சாரோட நடிகை ஜெயிலர் 2 பண்ணுறாரு இல்லையா, அந்த படத்தில் வர அரசனுடைய கெட்டப் தான் அது விஜய் சேதுபதி இது. ஸோ அதில் தான் பிக் பாஸில் எண்டில் டைமில் வந்து கிருதா வச்சு மீசால பெருசு வச்சு வந்துருப்பார். ஜெயிலர் 2ல் வந்து ஸோ வில்லனாக பண்ணுறார். ஸோ அந்த கேட்ட ரஜினி சாரோட மோதுறது. அதெல்லாம் சிம்பு மிஸ் பண்ணல. ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி சாரோட பண்ணுறாரு, ஒரு பக்கம் ஹிந்தி படம் பண்ணுறாரு, தெலுங்கு பண்ணுறாரு. வில்லன் ஆகும்போது வட சென்னையில் அவர் பண்ணால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் கன்ஃபார்ம் பண்ணால் அவருக்காக தான் வெயிட் பண்ணாங்க. இப்போ 16 ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அந்த படம் கெட்டப் அரசனுக்கு இல்லை, அரசனுக்கு வந்து வேறு கெட்டப். இன்னும் அவர் வந்து ஆக்ட் பண்ணவே இல்லை அரசனில். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் உள்ளே போகிறாரு. சார் என்ன சார் இப்படி ஹீரோவா இருந்தவங்கலாம் டக்குன்னு வில்லன் ரோல் எடுக்கும் போது அப்போ ஹீரோவுக்கு பஞ்சம் வந்துருமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள். வில்லன் ரோல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஃப்ரேமில் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அசால்ட்டாக விளையாடிட்டு போகலாம். ரஜினி சாரே நீங்கள் வில்லன் தான் விரும்புகிறார் ஹீரோவோட. பட் என்ன பண்ணுறது, சூப்பர் ஸ்டாராக வேணுனால வில்லனாக பண்ண முடியல. நீ டுவெல் ரோலில் வில்லனா உடனே ரெஜிஸ்டர் ஓகே பாரு. இங்கே வந்து விஜய் சேதுபதி லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீ விக்ரம் படம்லாம் பார்த்தீங்கன்னா கமலோட எப்படி பண்ணியிருப்பார் பாரு.
மாஸ்டர்லாம் விஜய் நிறைய சீனை தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அந்த கேரக்டர். ஸோ அதில் வில்லனுக்கு வந்து ஒரு பார்டரே கிடையாது. நீங்கள் அவர் லாஜிக் பார்க்க வேண்டியதே இல்லை, எந்த சீனில் வேணாலும் விளையாடிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து ஹீரோவும் நிறையா பண்ணிகிட்ருக்காரு, வில்லனாகவும் பண்ணுறாரு, எல்லாம் கலந்து பண்ணுறதான ஒரு நடிகர். சார் ஒரு காலகட்டத்தில் விஜய் சேதுபதி சொன்னார், இந்த மாதிரி யார் என்ன கேரக்டர் நடிக்கிறதா இருந்தால் என்ன வில்லன் தானே பண்ணிட்டு போவோம். ஏன்னா அவர் மேலே நிறைய விமர்சனம் வந்துச்சு, ஹீரோவாக இருந்து ஏன் வில்லனாக பண்ணீங்க, இப்படியே ஏன் தொடர்ந்து பண்ணுறீங்கன்ற மாதிரியான இதெல்லாம் அவர் மேலே வச்சாங்க, குற்றச்சாட்டை வச்சாங்க. அடுத்தடுத்து திரும்ப சரி ஓரளவுக்கு தான் அது பார்க்கும்போது அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து வில்லனாகவே பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கும் ஒரு விமர்சனம் வைப்பாங்க இல்லையா, ஹீரோவாக இருந்து ஏன் தொடர்ந்து வில்லன்லேயே போறீங்கன்னு சொல்லிட்டு சலிச்சு போகாதா அந்த ஒரு விஷயம்? பேமெண்ட் ஒன்று இருக்குல்ல, அது வேறு ஒன்று இருக்குல்ல. நீ ஹீரோக்குன்னு ஒரு பேமெண்ட் கொடுக்கும்போது அந்த ஹீரோ இமேஜ் இருக்குது. இப்போ வில்லனுக்கு போகும்போது உங்களுக்கு அதிகமாக சம்பளம் ஒன்று பேசப்படும். விஜய் சேதுபதியுடைய ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா காட்டுள்ள போதே தூற்றிக்கொள், மார்க்கெட் இருக்கும் போதே சம்பாரித்து செட்டில் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பட் இங்கே ஹீரோவும் சைன் பண்ணுறாரு, படங்கள் ஓடுது இல்லையா. இங்கே தலைவன் தலைவெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு அது. ஸோ அதுலேயும் நல்லா பண்ணுறாரு, வில்லன்லேயும் நல்லா பண்ணுறாரு. அப்போது நான் ஒரு இமேஜ் ஒரு சர்க்கிளுக்குள்ளே நான் மாட்ட விரும்பலைன்ட்டார் விஜய் சேதுபதி. எனக்கு கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அது வில்லனாலும் வந்து ஹீரோயிசம் கலந்த ஒரு வில்லனாக இருக்கிற மாதிரி லைக் பண்ணார். அர்ஜுன் நீங்கள் வில்லனாக போகிறதுக்கு காரணமே அதுதான். அதுக்குள்ளே ஒரு ஹீரோயிசம் இருக்கும். வில்லனா மாறானா எதுக்கு மாறான்ற ஒரு கதை இருக்கு இல்லையா, அது ஹீரோயிசம் கலந்ததாக இருக்கும். அப்படி தான் விஜய் சேதுபதியுடைய கண்டென்ட் அப்படி தான் வந்து இயக்குனர்கிட்ட சொல்கிறார். பரவாயில்ல, டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கும் போது இந்த கேரக்டர் விஜய் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால் தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஹீரோயின் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சம்பளம் பண்ணுவாங்க, ஒரு 40 நாள் ஷெடியூலில். நீங்கள் ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்துருப்பாங்க ஒரு 5 days அப்படின்னீங்கன்னா ஹீரோயினுக்கு வர சம்பளத்தோட ஒரு மடங்கு அதிகமாக கேட்பாங்க, கொடுக்குறது தயாராக இருக்காங்க. நயன்தாராவே பார்த்தீங்கன்னா சத்தியம்ன்ற ஒரு படத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கே ஒன்று வந்திருப்பாங்க, ஃபுல் கிளாமர் சாங். படத்துக்கு ஒரு சம்பளம், அந்த சாங் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு சம்பளம். அப்புறம் நம்ம ஜெயிலரில் பண்ண தமனா பல கோடி வாங்கினாங்க. பூஜா ஹெக்டே மோனிகாவுக்கு 3 கோடிக்கு மேலே வாங்கினதா ஒரு தகவல். ஹீரோயினுக்கு அவ்வளோதான் தர்றாங்க. அப்போ சம்பளம் உங்களுக்கு வந்து உயர்த்தி வரும்போது வந்து ஓகே, நமக்கு எப்பயுமே ஒரு இமேஜ் இருக்குல்ல, இதனால ஸ்பாயில் ஆகிட போகிறதில்ல. இப்போ தமனா அந்த கிளாமர் பண்ணதுனால அவங்களுடைய ஃபீல்ட் அவுட் ஆனாங்களா? இல்லை. பூஜா ஹெக்டே ஆனாலும் இல்லை. இந்த அடுத்த ஜனநாயகன் படத்தில் விஜய் ஜோடியாக பண்ணுறாங்க பூஜா ஹெக்டே. அதனால் அந்தந்த டயத்துக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வந்து இயக்குனர் ஃபீல் பண்ணும்போது அது ஹீரோக்களும் அந்த ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியே சிம்புவால் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், இப்போ வந்து அவர் அமைதியாக போகிறாருன்னு சொல்கிறீங்க, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, எல்லாமே ஒரு பீரியடு தாங்க. சிம்பு வந்து ஒரு பீரியடில் வந்து நல்லா ஃபேன்சியாக ஃபேண்டாஸ்டிக்காக அப்படி ஜாலியாக வாழ்ந்து, நான் கூட நீங்கள் லவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. லவ் இருக்குது, பட் அதுக்குள்ளே ஜாலியாக போயிட்டார். ஸோ ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் எப்போவுமே இந்த பக்குவம் வந்து ஒரு ஏஜுக்கு பிறகு தான் வரும். நீ ஒரு 25 வயசில் நீ போய் வீட்டில் அடங்கி ஒன்று இருடா அப்படின்னு இருப்பாங்களா பசங்க? இப்போ பொண்ணு பசங்களும் இருக்கிறது இல்லை. நீங்கள் அப்படிங்கும்போது சிம்பு 20 வயசில் எப்படி இருப்பார்? இப்போ ஒரு 44 வயசு கிட்ட ஆகுது, பொறுப்பு கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. பழைய சிம்புவை பார்க்காதீங்க, புது சிம்புவாக வந்திருக்கேன்னாரு. நீங்கள் கேட்டது மாதிரி அவருக்கு ஒரு லவ்வெல்லாம் உள்ளுக்குள்ளே போச்சு, 2-3 பிரேக் ஆச்சு. நம்மளுடைய தமிழ் அந்த ஆக்டர்ஸ் தான் லவ் பண்ணாங்க, வீட்லேயும் சிக்னல் கொடுத்துட்டாங்க. டிஆரும் உஷா அவர்களுமே இந்த லவ் மேரேஜ் தான். அவர் பெரிய டாப் ஹீரோவாக இருந்தார் டி ராஜேந்தர், உஷா அவர்கள் வந்து செகண்ட் ஹீரோயினை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சோலோ ஹீரோன்னு பண்ணாங்க, பட்டம் பார்க்கட்டும்லாம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க லவ் வந்தது, மேரேஜ் பண்ணாங்க. அதனால் காதலுக்கு அவர் 2 பேரும் பச்சைக்கொடி, ஸோ க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. பட் இவர் பண்ணலாம் யோசிக்கும் போது அந்த லவ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஆனாலும் ஒரு டீப்பாக ஒரு லவ்வில் இறங்கினா நிதி அகர்வால் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நீங்கள் ராஜா ஷாப் கூட பண்ணியிருப்பாங்க. பட் அவர்கிட்ட தான் உண்மையான ஒரு டீப் லவ்வில் இருந்தது. பட் அதுவும் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆனார். பரவாயில்ல, வாழ்க்கை வேறு கிடத்துக்கு போகணும்னு சொல்லி லவ்வை தூக்கி அடிச்சுட்டு வெளில வந்துட்டு இப்போ படங்களில் ஃபுல்லாக ஒரு 4-5 படம் லைன் அப்பில் வச்சுருக்காரு. சிம்புவுக்கு வீட்லேயும் டிஆர் சார்பாக உஷாவும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விரைவில் ஒரு நீங்கள் கல்யாணத்தை பார்க்கலாம், சிம்புவோட மேரேஜை பார்க்கலாம். ஆனால் சார் அது தொடர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து அவர் வச்ச ஒரு விஷயம், இப்போ வயசாகிடுச்சுல மாறிடுவார். இந்த கல்யாணம் விஷயம் நம்மகிட்ட அப்பவும் சரி இப்போ சரி நான் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியாக அவர் வச்சிடுறாரு. இது மட்டும் ஏன் ஒரே மாதிரி கொண்டு போகிறாரு அவர் இந்த ஒரு விஷயத்த மட்டும்? கல்யாணம் பண்ணவங்களை கேட்டால் சில கருத்துக்களை சொல்கிறாங்களா, அதில் பயம் வருது. ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட நடித்த நடிகரில் ஜெயம் ரவி, ஜிவி பிரகாஷ் லிஸ்ட்டு அப்படியே அடிக்கிட்டே போகலாம். அவருடைய லைஃப் பூராமே பிரேக் ஆகிடுச்சு இல்லையா. அதெல்லாம் பார்க்குறாரு. ஃபேமிலிக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம பாட்டு தனிக்காட்டு ராஜாவை சுற்றிக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறார். அப்புறம் அவருடைய நெருங்கிய நண்பர் தனுஷ், ஸோ அவரும் டைவர்ஸ் ஆகிட்டு இப்போ தனியாக இருக்கார்.
கோடிகள் இருந்தாலும் நிம்மதி இல்லை, சாப்பிட முடியாது, தூக்கம் இல்லை, ஏதோ பகல் பொழுது விடுது, ராத்திரி பொழுது ஓடல. ரஜினி சார் சொன்ன மாதிரி. எஸ், அதேதான் உண்மை, அதுதான். அப்போ சிம்பு பார்க்குறாரு, என்னடா நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ தூரம் போகும்போது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் அந்த கருத்துக்களை சொல்கிறாரு. சினிமால இருந்துமோ இந்த மாதிரியான யோசனைலாம் இருக்கும்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. ஏன் இருக்காது அவங்களுக்கு? கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் யோசித்ததுனால தான் அவர் வந்து ஏன் நல்லா இருக்குது பிடிக்கலன்னு ஒரு வார்த்தையை கேட்குறாரு. ஆனாலும் அந்த மேரேஜுங்கிறது ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அது வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீ பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தீங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அது வந்து, அதாவது அப்போ பழையவர்கள் சொல்லுவாங்க, இந்த ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதும்பாங்க. அதனால் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்காங்க அதுதான் உங்கள் லைஃப் வந்து அது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அதை தான் சிம்பு பார்க்க விரும்புகிறார். ஸோ அதனால தான் இப்போ வீட்டில் கூட பொண்ணு பார்க்க சொல்லிட்டாரு, பொண்ணு பார்க்குறது ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஏதோ ஒரு பொண்ணு சிம்புக்காக பிறந்து வளர்ந்துருக்குங்களா, இனிமேலாம் பிறக்க போகுது, ஏதோ ஒரு பொண்ணு எங்கேயோ இருக்குது, அது யாருன்னு தெரியல, மேபி பார்ப்பான். சார், அரசன் படத்தை தாண்டி இந்த ஸ்டேஜில் அடுத்த படமான STR 51வது படம் அஸ்வத் மாரிமுத்து பண்ணுறாரு. எந்த மாதிரியும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, அந்த படத்தோட டைட்டில் ஐயில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஐக்கு என்ன அர்த்தம், எதனால் அந்த ஐ வந்திருக்கு? இல்லை, ஒரு சொல்லியிருக்காரு, பட் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வரல. ஏன்னா ஒரு வந்து ஃபேண்டஸியாக ஒரு டைட்டில் வைப்பார். ஸோ ட்ராகன் புரியல, என்ன சைனீஸ் மொழி வச்சுருக்க ட்ராகன் அப்படின்னா அந்த பேரில் வர்றது மாதிரி எழுத்து போட்டு தான் நீங்கள் எரேஸ் பண்ணி ட்ராகன் மாதிரி கொண்டு வந்தார் இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வந்து கதைக்களம், உங்களுக்கு ஃபுல்லாக ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட ஒரு மேட்டராக வச்சுருக்காரு. நீங்கள் பழைய மன்மதன் வல்லவன் சிம்பிளை நீங்கள் இதில் பார்க்கலாம், ரொம்ப யூத்ஃபுல் கலர்ஃபுல்லாக இருப்பார். இல்லை, சென்னையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வெளிநாட்டில் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது. அது ஏப்ரல் 14 ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஐக்கு பின்னாடி என்ன இருக்குது? இல்லை சார், நிறைய பேர் ட்ரோல் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த ஐ இப்போ அரசன் அதுக்கப்புறம் இளவரசன் அப்படின்ற மாதிரி அது கூடயே போயிருமா அப்படின்ற மாதிரி ட்ரோல்லாம் ஆகுது. அது உண்மையிலேயே அப்படிதான் போகுமா இல்லை வேற ஏதாச்சும் புதுசாக? இல்லை, அதுக்குள்ளே வேற இருக்குது. அது இளவரசன்லாம் பழைய டைட்டில் அதெல்லாம் வைக்க மாட்டாரு அவர். அதனால் ஐக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் கதைக்களம். அதை உடைச்சா நல்லா இருக்காது, அது அவர்களே சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இதுக்குள்ளே இன்னொரு ஸ்பெஷல் மேட்ரு ஒன்று வருது. தமிழுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் உள்ளே வர்றாங்க. அவங்க தெலுங்கு ஹிந்தி பண்ணிட்டாங்க, டாப் ஹீரோயின் இருக்காங்க, நல்ல அழகாக கிளாமராக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, தனுஷோட டேட்டிங்கில் இருக்கான்னு பேசப்பட்டு இருக்காங்க இல்லைங்களா. மிர்லான் தாகூர் தான் சிம்புக்கு ஜோடியாக பண்ணுறாங்க இந்த படத்தில். அந்த படத்துல அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல சிம்பு ஹீரோ, மிர்லான் தாகூர் ஹீரோயின். அப்ப அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்களா சார் அவங்கள? தனுஷும் மிர்லானும் டேட்டிங்கில் இருக்காங்க, பிப்ரவரி 14 மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு நிறைய கதைக்களத்தை கட்டி விட்டாங்க. பட் தனுஷ் அதில் விருப்பம் இல்லைன்ட்டார். அவர் நல்ல நட்பாக இருக்கும், கோ ஆர்டிஸ்ட்டு இந்தி ஊரில் நம்ம பண்ணுறோம், அவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு அவர்களும் ஒரு வீடியோ ஒன்று விட்டுட்டாங்க. நானும் தனுஷும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், தனுஷ் எனக்கு அண்ணன் மாதிரி விஷயத்த சொல்லிட்டாங்க. இந்த ராக்கி கட்டி விட்டு இப்போ நீ எனக்கு அண்ணாப்பான்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி மிர்லான் இப்போ சொன்ன தகவல் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதனால் தனுஷ் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இப்போ மாதிரி அண்ணனாக மாறிட்டார்னு நினைக்கிறேன் மிர்லான் தாகூருக்கு. இது தனுஷ் ரசிகர்களோட ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. அது எங்கள் அம்மா வந்து ஐஸ்வர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மனசு கஷ்டப்பட்டே இருந்தாங்க. நல்ல வேலை தனுஷ் ஒன்று ஒரு பொண்ணு தனுஷ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா 2 பசங்களுக்கு லைஃப்பை பார்க்குறாரு. ஏன்னா இப்போ அவருடைய பயண யாத்திராவை வந்து ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாரு அவருடைய டைரக்ஷனில். ஸோ அதனால் அவருடைய கவனம் இந்த பக்கம் இந்த திசை திரும்பிடுச்சு. நீங்கள் தனுஷ் வந்து திடீர்னு ஷூட்டிங் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, லண்டன் அமெரிக்கான்னு போயிடுறாரு. எதுக்கு போகிறாருன்னு தெரியல, நிறைய கேள்விகள் வருது. போயிட்டு வந்தாருன்னா சாலோட 10 நாளைக்கு 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்படி நிறைய கேள்விகள் அவங்க அப்பா அம்மாட்டே வருது. அதனால் எப்படியோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு வந்து விரும்புகிறாங்க. நீயோ பொண்ணு சொல்லு, நானே ஒரு பொண்ணை பார்க்கட்டுமான்லாம் கேள்விகள் வருது. தனுஷோட அக்கா கூட மிர்லான் உனக்கு தான் லவ் இருக்கா இருந்தால் சொல்லுன்னு கூட விஷயத்தை பேசப்பட்டதாக ஒரு தகவல்லாம் இருக்குது. இல்லை இவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, மிர்லான்னு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது வந்து அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க 2 பேருமே. ஸோ அதில் தனுஷ் மீண்டும் ஒரு மேரேஜ் பண்ணிக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற விஷயம் தான் தெரிய வருது. ஒன்றும் இல்லை, மீண்டும் ஐஸ்வர்யா அவர்களும் தனுஷ் அவர்களும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குன்னு தான் எனக்கு வந்து ஒரு தகவல். சேர்ந்தாலும் மிக சந்தோஷம். எல்லா விதமான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. அதுவும் தனுஷ் ரிலேட்டடா எது வேணாலும் நடக்கலாம், மர்மமா இருக்கும், நம்ம எதிர்பாராததே எதிர்பாருங்கன்ற மாதிரி முடிஞ்சிடும் இந்த ஒரு கதை. அதனால இப்போ மிர்லான் தாகூர் வரும்போது கூட அவங்க ஒரு ஹீரோயின் தானே, யாரோட நடிச்சா நமக்கு என்ன அப்படிங்கிறத தனுஷ் சிக்னல் கொடுத்துட்டார். ஏன்னா ஏற்கனவே தனுஷோட படம் பண்ண போய் மிஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு படம் பண்ண போது மிர்லான் தாகூரை தான் கமிட் பண்ணாங்க. என் தனுஷோட கொஞ்சம் பழக்கத்தில் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பில் தேவையில்லாமல் நம்ம போனோம்னா கிளாஷ் ஆகுன்னு சொல்லி அந்த படத்துக்கும் வந்து கேன்சல் ஆனாங்க மிர்லான் தாகூர். இப்போது சிம்பு கூட கமிட் ஆகிட்டாங்க. ஏற்கனவே தனுஷ்க்கு வந்து ஒரு பக்கம் சிவகார்த்திகேயனை பிடிக்காது, ஒரு பக்கம் தனுஷையும் பிடிக்கும், இவர் சிம்புவையும் பிடிக்காது தனுஷ்க்கு.
பார்த்தோன்னா மிர்லான் தகூர் இவங்க 3 பேத்துக்குள்ள தான் கிளாஷ் ஆகிட்டே இருக்காங்க. அது சரி, ஏற்கனவே சிம்புக்கோ தனுஷ்கோ ஒரு மாதிரி செட்டே ஆகாது. இப்போ மிர்னால், அதுவும் இல்லாம தனுஷோட ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல சார், மிர்னால் வந்து சிம்பு கூட நடிச்சா. இல்லை அது ரொம்ப சந்தோஷம் தாங்க. அப்பா அதாவது மிர்லான் தகூருக்கும் தனுஷ்க்கும் அந்த லவ் இல்லைன்னு சொல்லிட்டீங்களப்பா, கல்யாணம் பண்ணிக்கலப்பா, ரொம்ப சந்தோஷப்பாங்கிற அளவுக்கு அவங்க தெளிவாயிட்டாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஹீரோயின் நிறைய படம் பண்ணுறாங்க, தெலுங்கில் பண்ண, ஹிந்தியில் பண்ண, தமிழுக்கு வரட்டுமே, நல்ல ஹீரோயின் தமிழ் ஃபீல்டு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் இந்த பழைய சிம்ரன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிம்ரன் மாதிரியே இருக்காங்க, பழைய சிம்ரன் மாதிரியே மிர்லான் தகூர். ஸோ அது வந்து நல்ல வரவாக தான் நான் பார்க்குறேன். தமிழ் ஃபீல்டில் ஒரு பீக்கில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த கதை அந்த மாதிரி ஒரு ட்ராவலிங் கதை, ரொம்ப ஜாலியாக சிம்புவும் மிர்லானும் போகிற மாதிரி ஒரு செட்டப்பு. அது ஏப்ரல்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இதை தாண்டி அரசன் படத்தோட அப்டேட் அடுத்து என்ன, அடுத்து வரப்போகிற படத்தோட அப்டேட் என்ன சார்? அரசனில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எப்படி மிர்லான் தாகூர் இதுக்குள்ளே சிம்பு கூட வந்து பண்ணுறாங்களோ, அரசனில் சமந்தா ஜோடியாக பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையிலே இருந்தது, கன்ஃபார்ம் இருந்தது. அவங்க மேரேஜ் பண்ணி ஹனிமூன்லாம் போயிட்டாங்க. போயிட்டு வந்ததுக்கு பிறகு சமந்தா தான் வேணும்னு பிடிவாதம் சொல்கிறார் வெற்றிமாறன். எப்படி விஜய் சேதுபதி தான் வேணும்னு சிம்பு சொன்னது மாதிரி சமந்தா தான் வேண்டும், அப்போ தான் அந்த கேரக்டர் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும்போது சமந்தா கொஞ்சம் ரெமினேஷனை ஏற்றுனாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி அவள் கேட்ட ரெமினேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 16ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சிம்பு விஜயுடைய அந்த ஷெடியூல் முடிச்ச உடனே 3வது ஷெடியூலாக சிம்புவும் சம்மந்தம் பண்ணக்கூடிய அந்த ஷெடியூல் ஆரம்பிக்குது. அது முடிஞ்ச உடனே தான் நம்ம அஸ்வத் மாரிமுத்தோடு மிர்லான் தாகூரோட ட்ராவல் பண்ணக்கூடாது. ஆனால் சார், அரசன் படம்ன்றது ஒரு வட சென்னை சைடு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஆனால் சமந்தா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிளாஸியான ஹீரோயின், அதுக்கும் இதுக்கும் எப்படி செட் ஆகுமா? அதுக்கு தான் சமந்தா போடுறேன்றார். நீங்கள் நார்த் மெட்ராஸ்னாலே நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அது இல்லை, அந்த இமேஜே கிடையாது. இப்போ அவங்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கிறது மாதிரியான ஒரு அவுட்லுக்கு தான் கொண்டு வரும்னு சொல்லி சமந்தா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வட சென்னையில் ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ணியிருப்பாங்க, அது ட்ரெடிஷ்னலாக நீங்கள் அந்த செட்டப்பில் இருப்பாங்க, நார்த் மெட்ராஸ் கேர்ள் மாதிரியே இருப்பாங்க. இது அப்படி இல்லை. நார்த் மெட்ராஸில் பேக்ரவுண்டில் இருந்தால் கூட அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸாக இருக்காங்கிற விஷயத்தை இந்த கதைக்கு டிஸ்டர்ப் இல்லாத அளவுக்கு பண்ணுறாங்க. அதுக்கு சம்மந்தா தான் 100% ஆப்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வட சென்னையே சம்மந்தா பண்ண வேண்டிய படம் தான், அது மிஸ் ஆனதுனால இப்போ திரும்பி சம்மந்தா உள்ளே கொண்டு வர வெற்றிமாறன். சார், அதே போல் அரசன் படம் முடிஞ்சாலும் விஜய் சேதுபதி இருக்காரு, நிறைய பண்ணிட்டு இருக்காரு, வில்லனா நடிக்கிறாரு, ஹீரோவா நடிக்கிறாரு. அதை தாண்டி ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாரு, அதில் வந்து விஜய் பார்வதியை வச்சு பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இது உண்மையா? உண்மைதான் ஆக்ட் பண்ணுறாங்க. ஜியோ ஹாட் ஸ்டார் தான் ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன் நான். அந்த பாலாஜி தரணிதரன் சொல்லி இயக்குனர், அவர்கள் தான் பண்ணுறாங்க. அதில் வந்து விஜய் பாருக்கு ஒரு மெயின் ரோல் ஒன்று வந்து இருக்கும்போது அவர் விஜய் சேதுபதி பார்த்தாரு. ஏன்னா பிக் பாஸில் வந்து ரெட் கார்டு கொடுத்து அவங்களுடைய ஒரு இமேஜே காலியாச்சு. வெளியிலேயும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பிக் பாஸில் ஆட்டம் போட்டாங்க. இந்த ஆட்டத்துக்கு தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நீங்கள் ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு அவ்வளோ நீங்கள் வந்து ஒரு அருவறுப்பால் நீங்கள் வந்து விஷுவல் பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறான செயல். படத்துக்கு நீங்கள் காமிக்கலாம், அது படம்னு மக்கள் ஏற்றுக்குவாங்க. இது லைவாக நீங்கள் காமி எப்படி பண்ண முடியும் நீங்கள்? ஸோ அந்த இமேஜ் டோட்டலாக ரொம்ப காலியாச்சு அவங்களுக்கு விஜய் பாருக்கு. அதுதான் விஜய் சேதுபதி பார்த்தாரு, சரி நம்ம படத்திலே நடிக்க வச்சு அவர் தான் ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சது. பிக் பாஸுடைய டீம் சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டார், அது வேறு. விஜய் சேதுபதிக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கும்போது தான் சரி அதை கொஞ்சம் எரேஸ் பண்ணுவோன்னு தான் இதில் கமிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பொண்ணையும் வந்து விஜய் சேதுபதி ஜோடியாக பண்ணதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியானான்னு ஒரு பொண்ணு வந்து பிக் பாஸில் போனாங்க இல்லையா, அவங்க வெளில போகும்போது பிக் பாஸ் சொல்லி விட்டார், நீ ஹீரோயினாக வரணும், விஜய் சேதுபதியோட வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுப்பாருன்னு கண்டஸ்டண்ட்டு பிக் பாஸுமே வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி கூட அடுத்த படத்தில் அந்த வியானா ஜோடியாக பண்ணுறதா ஒரு தகவல் வந்துட்டு. விஜய் சேதுபதி கூட எஸ், ஆனால் அவங்க ஹீரோயின் மெட்டீரியல் தாங்க, அவங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. நீங்கள் திரும்பி பிக் பாஸ் 9 எடுத்து பாருங்க. என்ன சார் சோஷியல் மீடியா ஃபுல்லாக கலாய்ச்சி தள்ளுறாங்க, ஏதோ தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க கிடிக்கிறாங்கலாம். அவர் ஃப்ரெண்டே சொல்லியிருக்காரு, நீங்களும் ஹீரோயின் மெட்டீரியல்னு சொல்லி. ஏங்க ஹீரோயினை பண்ணக்கூடாதா? நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பெரிய ஃபேன்களே போய் உருவ போகுது வேணாம். அரோராவே பண்ண போகிறாங்க, இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஓகே, ஹீரோயினுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த என்னென்னா அந்த இமேஜையும் இந்த கிளாமரையும் உருவாக்கிடலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. அப்படி தான் நிறைய ஹீரோவில் வந்து உருவானாங்க. இப்போ வியானாவும் நீங்கள் விஜய் கூட வந்ததுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், ஆஹா பிக் பாஸில் வந்தவங்க நமக்கு வந்து ஹீரோயினை பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாகும். நீங்களே வியானா இன்டர்வியூ எடுப்பீங்க, எடுத்து பாருங்கள். இதெல்லாம் போனாலும் விஜய் சேதுபதிக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் இருக்கா? ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு படத்தில் நடிக்க, வெப் சீரிஸில் நடிக்க வைக்கிறாரு. வியானா பிக் பாஸில் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வியானாவை ஹீரோயினாக பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாரு அப்படின்ற இந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவரா விஜய் சேதுபதி? வாய்ப்புகள் தரதானே யாருக்கோ தரப்போகிறாங்க.
அது இந்த பொண்ணு கொடுத்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கேரக்டர் வந்து விஜய் பாரு பண்ணால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீ பிக் பாஸ்லேயே எவ்வளோ கேரக்டரை வில்லியாக பண்ணாங்க பார்த்தீங்க இல்லையா, அதை லைவாக பண்ண எப்படி இருக்கு படத்தில். ஸோ இந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு, அதனால் பாரு கொடுத்துருக்காரு. இது ஹீரோயினை போட்டால் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பட் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு, அது வருமா வராமாங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் வியானாக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இதுலயும் பார்வதிக்கு ஒரு வில்லி கேரக்டர் தான் வரும் ஏத்த மாதிரி. நீ பொறுத்து இருந்து பாருங்க, நீ போய் உடச்சோம்னா சஸ்பென்ஸ் போயிடும் இல்லையா. சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.